السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 11ஆம் நாளினுடைய தராவியை நிறைவேற்றுவதால் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் கூனு மஅஸ் ஸாதிகீன் என்கிறான் ரப்புல் ஆலமீன். இன்னும் சில இடங்களில் இன்னல்லாஹ மஅஸ் ஸாதிகீன் என்றும் சொல்லுகிறான். இந்த சாதிக் என்ற வார்த்தை உண்மையாளர் என்ற பொருளை நமக்கு தரும். இந்த சாதிக் என்ற வார்த்தைக்கு அரபியினுடைய அகராதிகளிலே விளக்கம் தரும் பொழுது இமாம் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள், நம்முடைய நாவினுடைய வார்த்தைகளும் நம்முடைய உடலினுடைய செயல்பாடுகளும் ஒன்றுபோல் இருப்பதற்கு இந்த சிதுக் என்ற உண்மை என்ற வார்த்தையை புழங்கப்படும், பயன்படுத்தப்படும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஸ்ஸிதுகு பில் ஈமான் என்று இமாம் பெருமக்கள் வேறு ஒரு வகையையும் பிரித்து காட்டுவார்கள். அதாவது ஈமானை கொண்டுள்ள சிதுக்கு, ஈமானை கொண்டுள்ள உண்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய அமல்களில் எந்த ஒரு கலப்பற்ற எண்ணங்களும் இல்லாமல் நான் இந்த அமலை உண்மையாகவே என் ரப்புக்காகத்தான் செய்கிறேன் என்ற நீயத்துதான் அஸ்ஸிதுகு பில் ஈமான் என்று சொல்லித் தருவார்கள் இமாம் பெருமக்கள், சாலிஹீன்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது சொல்லுவான், வத்குர் ஃபில் கிதாபி இஸ்மாஈல இன்னஹு கான ஸாதிகல் வஅதி வ கான ரசூலன் நபிய்யா. அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம், அவங்க யாரு? உண்மையான ஒரு நபி அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், சொல்லி காண்பிக்கிறான். இந்த இடத்தில் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவார்கள், ரப்புல் ஆலமீன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அவர்கள் உண்மையாளராக வாழ்ந்ததின் விளைவாகத்தான் அவர்களை நபியாகவும் ஆக்கினான் என்றும் சில கருத்துக்களும் உண்டு. ஆக ஒரு மனிதன் உண்மையாளனாக இருந்த ஒரே காரணத்திற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நபியாகவே ஆக்கி இருக்கிறான் என்றால் இந்த உண்மை எந்த அளவிற்கு மகத்துவமானது என்பதை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுனா அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்தீக்ங்கிற வார்த்தை அபூபக்கர் நாயகத்துக்கு முன்னாடி வச்ச பேர் ஒன்றும் கிடையாது. அந்த பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாயகத்தினுடைய நாவால் மொழிய வைக்கிறான். ஏன் அபூபக்கர் நாயகத்துக்கு சித்தீக் என்ற வார்த்தை வந்தது என்றால் முக்கியமான காரணம் ஒன்று இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் விட அந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நாவிலிருந்து அபூபக்கர் நாயகத்தை பார்த்து வந்த ஒரே காரணத்திற்காக வேண்டித்தான் அவர்கள் இன்று அல்ல கியாமத்திலும் மஹ்ஷரிலும் சுவனத்திலும் சித்தீக் என்று அழைக்கப்படுகிறார்கள், படுவார்கள். இதுதான் முதல் காரணம். இரண்டாவது, நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜினுடைய பயணத்தின் போது மதீனாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாங்க. அங்கிருந்து 7 வானங்களை கடந்து சுவனம் நரகங்களை எல்லாம் பார்த்து விட்டு ரப்புல் ஆலமீனை சந்தித்து விட்டு வர்றாங்க. எப்படிங்கிற நிகழ்வு நமக்கு தெரியும். இது எப்போ? ஒரே நைட்ல. இன்னும் சில கருத்துக்களின் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில இருந்து தான் போறாங்க. எந்த அளவுக்குனா, அந்த வீட்டு கதவை தாப்பால திறந்துட்டு போன அந்த தாப்பாலோட அசைவு இருக்குமே, அது எவ்வளோ செகண்டுக்கு அசையும்? அந்த தாழ்பாலினுடைய அசைவு அசைந்து முடிவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்க இங்கே நாம் விளங்க வேண்டியது, அந்த காலத்தில் இது ஒரு பாரதூரமான ஒரு நிகழ்வு. இது யாருக்கு தெரியுது? மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த காஃபிர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது இந்த விஷயம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, எல்லாரும் சித்திக் நாயகத்தை கேட்குறாங்க, என்னப்பா உங்கள் ஆள் என்னமோ நைட்டா என்னமோ மேராஜுக்கு போனாராம்,
ஏதோ மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனாராம், அங்கேருந்து 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை பார்த்துட்டுலாம் வந்தாராம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு யார்கிட்ட? அபூபக்கர் சித்திக் நாயகரை சொல்றாங்க. சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, அவ கால தாலிக்க இப்படியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ஆமா, இப்படிதான் சொன்னாங்க. அப்படி சொன்ன உடனே அபூபக்கர் நாயகம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ல இன் கான கால தாலிக லகத் ஸதக, ஒருவேளை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி இருந்தால் அதை நான் மனப்பூர்வமாக அங்கீகரிக்கிறேன். அது உண்மையாக மாத்திரம்தான் இருக்க முடியும், அதில் எந்த ஒரு தவறும் பிழையும் இல்லை என்பதை நான் நிதர்சனமாக கூறுகிறேன் அப்படின்னு சொன்னவனுக்கெல்லாம் ஒரே இதாக போச்சு, அவமானமாக போச்சு. என்னடா நம்ம இவர்கிட்ட போய் சொன்ன ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் என்னமோ ஒரு வேளை சொல்லதால சொன்னால் இது உண்மைதான் சொல்லிட்டாரு. இதற்காக வேண்டித்தான் அபூபக்கர் நாயகத்துக்கு சித்திக் என்ற பெயர் வந்தது. நாம் விளங்க வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது என்றால் அது வந்ததுதான், அதில் எந்த ஒரு தவறும் இருக்காது, பிழையும் இருக்காது என்பதை நாம் விளங்க முடிகிறது. நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்தபடியாக மிக பெரும் அந்தஸ்தை கொண்ட ஒரு கிதாபு அப்படின்னா ஸஹீஹுல் புகாரி. நமக்கெல்லாம் தெரியும், புகாரிங்கிற கிதாபு ஹதீஸ் கிதாபு தான் குர்ஆனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இன்றளவிற்கும் உலகம் புகழும் அளவிற்கு அந்த கிதாப் இருக்குது. ஏன் அப்படின்னா புகாரி இமாமினுடைய வரலாறு வாழ்க்கை அந்த கிதாபினுடைய மகத்துவத்தை அந்த அளவிற்கு எடுத்து காண்பிக்கிறது. ஒரு நாள் என்னாச்சு, புகாரி இமாம் ஹதீஸுகள் பல இடங்களில், பல ஊர்களில், பல தேசங்களில் பயணம் செஞ்சுதான் பலர்கள்ட்டையும் ஹதீஸை ஒட்டுமொத்தமாக சேர்த்து எழுதின கிதாபு தான் புகாரி கிதாப். அப்படி அந்த ஹதீஸை சேர்க்கணுங்கிற இதில் புகாரி இமாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப தூரத்தில் ஒரு ஆளை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்க பெரிய ஒரு ஹதீஸு கலை வல்லுனர், அவங்கள்ட்ட போய் பார்க்கலான்னு போகிறப்போ கிட்ட இவங்க போகிறாங்க. அவங்க வச்சிருந்த குதிரை ஓடி போயிடுச்சு. யார்கிட்ட ஹதீஸை கேட்க போனாங்களோ அந்த குதிரை என்ன ஆயிடுச்சு, ஓடிடுச்சு. ஓடனவுடனே அந்த குதிரையோட ஆளு, அதாவது ஹதீஸு கேட்க போன ஆளு, வஹுவ யுஷீரு இலைஹா பிரிதாஇஹி கஅன்ன ஃபீஹி ஷஈரன் ஃபஜாஅத்துஹு ஃபஅഖதஹா. என்ன பண்றாங்க, அந்த குதிரை ஓடி போச்சு, குதிரை இப்ப திரும்பி பிடிக்கணும். என்ன பண்றாங்க, ஒரு துணி, ஒரு ஷாலு மாதிரி ஒரு துணி எடுத்துட்டு அதை என்ன பண்றாங்க, கோதுமை இருக்கிற மாதிரி ஒரு சைகை காட்டி அந்த குதிரையை கூப்பிடுறாங்க. அந்த குதிரை பார்த்துட்டு சரி நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு தான் தராங்க போல அப்படின்னு அந்த குதிரையும் திரும்பி வந்துடுது. வந்தவுடனே குதிரையும் பிடிச்சிடுறாங்க. யார்கிட்ட ஹதீஸ் கேட்க போனாங்களோ அந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறம் புகாரி இமாம் கிட்ட போயிட்டு அகான மஅக்க ஷஈருன் கிட்ட போயிட்டு கேட்டாங்க, நீங்க இந்த சாலை வச்சு குதிரையிட்ட காமிச்சிங்களே, இதுல இருக்குது, வா உனக்கு சாப்பிட தரேன்னு காமிச்சு தானே கூப்பிட்டீங்க, உண்மையானுமே அந்த துணியில கோதுமையோ இல்லை இந்த குதிரையுடைய சாப்பாடு ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்களா, இருந்துச்சா அப்படின்னதுக்கு அந்த கேட்க போன யார்கிட்ட கேட்க போனாலும் அந்த மனுஷர் சொன்னாரல்ல, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வலாக்கின் அஹம் துஹா, நான் என்ன பண்ணேன், அந்த குதிரைகிட்ட சும்மா விளையாட்டு காமிச்சு அதை பிடிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் துணியை காமிச்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. புகாரி இமாம் சொன்ன வார்த்தை, லா ஆஹுது ஹதீஸ மிம்மன் யக்திபு அலல் பஹாயிம். கால்நடைகளிடத்திலும் கூட ஒரு மனிதன் தன் துணியை காண்பித்து இதோ உனக்குண்டான உணவு இதில் இருக்கிறது என்று ஏமாற்றினாலும் கூட அந்த மனிதரிடத்திலிருந்தும் நான் எந்த ஒரு ஹதீஸையும் நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன். ஃபகான ஹாதா மிஸாலன் ஆலியன் ஃபி தஹர்ரின் நக்லி அன் ஸாதிகீன். இந்த சம்பவத்தை சொல்லிட்டு எழுதுறாங்க இமாம் பெருமக்கள், இதற்கு மேல் உண்மை என்ற வார்த்தைக்கு, உண்மை என்ற அர்த்தத்திற்கு இந்த நிகழ்விற்கு மேல் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டுமா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கிறாங்க. இந்த அளவிற்கு புகாரி இமாம் அப்ப அந்த ஹதீஸை இந்த அளவுக்கு கோர்வை செஞ்சு அந்த கிதாபை நமக்கு கொடுத்திருப்பாங்க என்பதை நாம் விளங்க வேண்டும். கேவலம் ஒரு கழுதை, ஒரு குதிரை, அந்த குதிரைக்கும் கூட, இத்தனைக்கும் குதிரை வேற ஒருத்தனோட குதிரைலாம் கிடையாது, இவங்க குதிரை, இவங்களோட குதிரை, இவங்க குதிரையை பிடிக்கணும்னு இவங்களோட துணி எடுத்து சும்மா காமிக்கிறாங்க. அந்த சும்மா காமித்த ஒரே காரணத்திற்காக வேண்டி இந்த நபரிடம் நான் வாழ்நாள் முழுக்க ஹதீஸை
பெற்றுக்கொள்ள மாட்டேன்னு அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்துட்டு திரும்பி போனாங்கன்னா புகாரி இமாம் எந்தளவிற்கு உண்மையானவர்களிடத்திலிருந்து ஹதீஸை பெற்றிருப்பார் என்பதை நாம் விளங்க முடிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய நசீபை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.